எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனா கிரீடம் வேல் இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கிளிட்டர் ஷீட் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஏதாவது அட்டை பைப் மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கங்க. வேல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இது எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இல்லைன்னா ஏதாவது குச்சி அந்த மாதிரி எடுத்துங்க. டேப் சுற்றி நான் அதை ரெடி பண்ணிட்டேன். டேப் வந்து அந்த கிளிட்டர் ஷேடில் வருது இல்லைங்களா, அந்த டேப் தான். அதுவும் கடையில் வாங்கினேன். ஒன்று 10 ரூபான்னு தான் வாங்கினேன், 2 வாங்கினேன். அப்புறமா அந்த அட்டையை வேல் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேல் ஷேப்புக்கு இது மாதிரி கட் பண்ணிடுங்க. இது இல்லாமல் நான் சைடில் 2 சைடு கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த அட்டையை அது மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறம் கிளிட்டர் ஷீட்டும் அந்த அட்டையை கிளிட்டர் ஷீட் மேலே வச்சு கரெக்டாக அதே ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கங்க. 2 கட் பண்ணிங்க. ஏன்னா வேலோட 2 சைடும் ஒட்டணும் இல்லைங்களா, அதனால் 2 கட் பண்ணிக்கங்க ஒரே ஷேப்பில். அப்புறமா அதில் ஃபெவிகால் இருந்துச்சு, ஃபெவிகால் தடவி 2த்தையும் ஒட்டியாச்சு. பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா ஒட்டிக்குங்க. அது நல்லா காயட்டும். இதில் மெயின் விஷயம் நல்லா காயணும். இது நான் செய்யும்போது எனக்கு கஷ்டமாக இருந்த ஒரே விஷயம், இந்த வேலை அந்த ஸ்டிக்கு அந்த குச்சியோட கனெக்ட் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது மறுபடியும் சரியாக ஒட்டாமல் பிஞ்சு பிஞ்சு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமா லாஸ்ட்டாக ஒட்டிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அது மேலே புக்கெல்லாம் வச்சு மார்னிங் எழுந்துச்சி பார்த்தா நல்லா ஒட்டி இருந்துச்சு, பிஞ்சும் வராமல் இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி பாருங்கள். அது மட்டும் கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒட்டிடுங்க. அதுதான் மெயின் இதில். அப்புறமா இந்த ஸ்டோன் எல்லாம் நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். க்ரீன் கலரு, ரெட் கலர், ஒயிட் கலரு இது 3ம் வாங்கிட்டு வந்தேன். இது மாதிரி ஒட்டிட்டு 3 லைன் நம்ம விபூதி வைக்கிற மாதிரி வைக்கணுன்றதுக்காக நான் அதுக்கு ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டை வாங்கலான்னு இருந்தேன், மறந்துட்டேன். அதனால் இந்த கிளிட்டர் டேப்லேயே இன்னொரு சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளூ இருக்குமே, அந்த சைடு வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதிலே நான் எப்படியோ ரெடி பண்ணி 3 லைன் வர மாதிரி ஒட்டிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கிளிட்டர் ஷீட்டும் ஒயிட் கலரில் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அன்டைம் ஆகிட்டதுனால அதுக்கு மேலே என்னால் கடைக்கும் போக முடியாது, டைமும் இல்லை. அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ நான் ரெடி பண்ணிட்டேன். சென்டரில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சந்தன குங்குமம் அந்த கலர் வர மாதிரி ஏதாவது ஒட்டலான்னு சொல்லிட்டு சரி ஒயிட்டுக்கு இந்த ரெட் கலர் குட்டி குட்டி ஸ்டோனே அதையே நான் ஒட்டி பொட்டு மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் பெரிய ஸ்டோனே தனியாக கிடச்சா ஒட்டிங்க. அப்படி இல்லைனா மஞ்சள் குங்குமம் எல்லாம் சந்தன குங்குமமே நீ ஒரிஜினலாக வைக்கிறதாலும் வச்சுங்க. ஏன்னா அது காஞ்சிச்சுன்னா விழுந்துடும். இது மாதிரி ஒட்டிட்டா விழாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இதை நான் செய்ய மொத்தமாக எனக்கு ஆன செலவே பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா தான். டேப் 2 20 ரூபா, கிளிட்டர் ஷீட்டு 1 வாங்கினேன், அது 10 ரூபா, ஸ்டோன் ஒரு 10 ரூபா, அப்புறம் அந்த ஃபெவிகால் அது 20 ரூபா. அவ்வளோதாங்க ஆச்சு. கிரீடம் நான் எப்படி செஞ்சேன்னா, பழைய புக்கோட அட்டை இருந்துச்சு, அந்த அட்டையை கட் பண்ணி கிரீடம் ஷேப் கட் பண்ணிவிட்டு என்கிட்ட வேறு எதுவும் இல்லை, அந்த டேப் மட்டும்தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த டேப்பையே கோல்டன் கலரில் நல்லா ஒட்டிட்டு அது மேலே ஸ்டோன் எல்லாம் ஒட்டி இது பாருங்கள், இது மாதிரி கிரீடம் அழகாக ரெடி பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், புக்கோட அட்டை தான். அது தெரியாத மாதிரி ஒட்டி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த டேப்பு தான் நான் ஒட்டினேன். ஃபுல்லாமே மோஸ்ட்லி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.